எங்களை வந்து கீழ்த்தாழ்ந்து பார்க்காதீங்க. நாங்களும் நாலேஜ்லயும் ஸ்கில் லெவல்லையும் சரி, எங்களுக்குன்னு உண்டான ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அதை வந்து எந்த விதத்திலையும் நாங்க வந்து விட்டு கொடுக்க தயாரா இல்லை அப்படிங்கறதுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த சமிக்கை. இது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் வந்து ரொம்ப ஆழமா வந்து பதிஞ்சிருக்கு. இப்ப அதனுடைய வேகம் பாத்தீங்கன்னா எல்லா லெவல்லயுமே ஒரு ஒரு எந்த ஒரு ஸ்பிரிட்டா இருந்தாலும் ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்பிரிட் வந்து பிரைடு கிடைக்குது. உலக அளவுல நம்ம இந்தியன் அப்படின்னா ஒரு நமக்கு இப்போ வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா நிச்சயமா பிரதமர் மோடியோடைய முயற்சி, அவருடைய வெளிநாட்டு பயணம், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த ராஜரீதிய உறவுகள், அது இன்னைக்கு வந்து நம்ம அமெரிக்காவோட வந்து எதையும் நம்ம வந்து அகேன்ஸ்டா எதுவுமே சொல்லவே இல்லை. அதையும் வந்து எதிர்கொள்றதுக்கு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம தயாராகிட்டோம். அதனுடைய முதல் ஸ்டெப் தான் சுதேசி அப்படிங்கிறது. அதை நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் தான் வந்து ஏற்படுத்தும். சார், ஒரு பொருளாதாரத்துல நீங்க வந்து ஒரு கொஞ்சம் நிபுணத்துவம் வாய்ந்த உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பிரதமர் இந்த சுதேசி இயக்கம், மேக் இந்தியாங்கிற இதெல்லாம் கொண்டு வர்றாரு. இது நம்ம இந்திய ஜனத்தொகை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி மக்கள் கொண்ட இந்த நாடு. இது நமக்கு சாத்தியப்படுமா சார்? நிச்சயமா சாத்தியப்படும். ஏன்னா இது நமக்கு வந்து மக்கள், நம்ம வந்து ஹியூமன் கேபிட்டல் வந்து வரக்கூடிய காலங்கள்ல அரசாங்கமே வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, ஸ்பெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அரசாங்கமே இப்போ உணர்ந்திருக்காங்க நிறைய R&D வந்து கொண்டு வரணும். நிறைய அதன் மூலமா வந்து சுதேசிங்கிற ஒரு இது மட்டுமல்ல, நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கு ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல வந்து வேற ஏதாவது சப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல டிஃபென்ஸ் எல்லாம் இப்ப எக்ஸ்போர்ட் ஆக போகுது. டிஃபென்ஸ் காரிடார்னு ஓபன் பண்ணி அதுக்கு நிறைய வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம அதை வந்து ஏற்கனவே இப்ப நிரூபிச்சிட்டோம். இப்ப நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிமானமும் நல்ல ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்கு. சோ வரக்கூடிய காலங்கள்ல டிஃபென்ஸ்ல மட்டும் நாம வந்து ஒரு சேஃப்டி மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளுக்கு நாங்க வந்து அந்த டெக்னாலஜி கொடுக்க தயாரா இருக்கிறோம். அதுக்கு உண்டான பிரைஸை கொடுக்கறதா இருந்தா, அதே போல இஸ்ரோ அதை வந்து வெளிநாட்டுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி அனுப்புறதா இருக்கட்டும், நாம வந்து ஒரு